Good morning students. This week we are going to see the solvation of the value for x and y. Then the three methods are we are going to see. First method is substitution method, second one is elimination method, and third one is cross multiplication method. Let us move on to the sums. Some special terminology. Solving by substitution method. அதாவது ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் சம் ஸ்பெஷல் டெர்மினாலஜி மெத்தடில் நம்ம போட போகிறோம். மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. சப்ஸ்டியூஷன் மெத்தடு, எலிமினேஷன் மெத்தடு, அப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடு. இந்த 3 மெத்தடையும் யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய்யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுதான் சொல்யூஷன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் எக்ஸாம்பிள் 3.48ல் சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஈக்குவேஷனா, எக்ஸு ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 16, நெக்ஸ்ட்டு 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனு செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் நம்ம 1ல் எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 16. இப்போது ஒய்யோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒய்யை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா டேர்மும் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகணும். ஒவ்வொரு டேர்மாக கொண்டு போகும்போது 3y இஸ் ஈக்குவல் டு 16 ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் போகும்போது மைனஸ் எக்ஸ், தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 16 பை எக்ஸு த ஹோல் டிவைடட் பை 3. ஏன்னா இங்கே மல்டிபிகேஷன் இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போது டிவைட் ஆகும். இதை நம்ம வந்து தனித்தனியாக கூட நம்ம பண்ணுவோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 16 பை 3 மைனஸ் எக்ஸ் பை 3 கூட ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இது நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3 இதை எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். 3 சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 3 இன் செகண்ட் ஈக்குவேஷன். சப்ஸ்டியூட் த ஈக்குவேஷன் 3யை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. In the place of y we have to substitute this value. ஓகேவா? அப்போது 2x மைனஸ் 16 மைனஸ் எக்ஸ் பை 3 ஈக்குவல் டு 4. டேக் எல்சிஎம். எல்சிஎம் எடுக்கும்போது இந்த இடத்துல 1 இருக்குது. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3 இன்ட்டு 2x minus 1 into 16 minus x the whole divided by 3. Okay va? So next equal to 4. Next 6x minus 16 minus to minus plus x whole divided by 3 is equal to 4. Next step la 6x plus x எவ்வளவு 7x minus 16 equal to, இது இந்த பக்கம் போச்சுன்னா கீழே இருக்கிறது வந்து இந்த பக்கம் போகும்போது ஈக்குவல் போகும்போது மல்டிப்ளை ஆகும் 12. அப்போது 7x is equal to 12. இந்த மைனஸ் 16 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போது ப்ளஸ் 16ஆக மாறுது. அப்போது 7x is equal to 28. அப்போ x is equal to 28 divided by 7. இதை வந்து ஸ்ட்ரைட் அவுட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸு 4 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் ஏதாவது ஒரு 3 ஈக்குவேஷன் இருக்குது. இந்த 3 ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் we will get ஒய்யோட வேல்யூ. ஸோ இதுக்குள்ள சின்ன ஈக்குவேஷனாக பார்த்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் we will get the answer quickly. ஓகேவா? அப்போ வந்து சப்ஸ்டியூட் x is equal to 4 in ஈக்குவேஷன் நம்பர் 1ல் எடுத்துக்கலாம். அப்போ 1 ஈக்குவேஷன் அது x plus 3y equal to 16. அப்போ இந்த place of x we have to substitute 4. அப்போ 4 plus 3y equal to 16. 3y is equal to 16 minus 4. அப்போ 3y is equal to 12. அப்போ y is equal to 12 by 3. அடிச்சுனா எத்தனை டைம்ஸு 4 டைம்ஸ். அப்போ y ஓட வேல்யூ என்னது 4. therefore x ஓட வேல்யூ is equal to 4. y ஓட வேல்யூ is equal to 4. Example 3.49. The sum of the digits of a 2 given digit number is 5. அதாவது 2 digit number. 2 digit numbers என்னது 10 to 99 உள்ள numbers தான் நம்ம 2 digit numbers சொல்லுவோம். அந்த 2 digit நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணால் வர
answer வந்து 5. If the digits are reversed, the new number is reduced by 27. First நம்ம என்ன பண்ணணும்னா let 2 digit numberனா என்னது, நமக்கு 2 digit numberனா 10 to 99 சொல்லுவோம். இது வந்து ones, இது tens placeல இருக்கு. ஓகேவா? அப்போ let x be the tens place. Then y be the unit place. அப்போ first condition என்ன சொல்லிருக்காங்க, sum of the digits of a 2-digit number. 2-digit number is என்ன சொல்லிருக்காங்க 5. அப்போ x, this is 10-digit number plus 10th placeல இருக்க நம்பரும் ones placeல இருக்க நம்பரையும் ஆட் பண்ணா வர ஆன்சர் எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 5. இதுதான் first condition. So sum of the 2 digits, 10th place, unit place ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஆன்சர் is 5. செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த digits வந்து நம்ம என்ன பண்ண ரிவர்ஸ் பண்ணிக்க சொல்லிருக்காங்க. அப்போ ரிவர்ஸ் பண்ணா இது வந்து 10th placeல போயிடும், 10th digitக்கு வந்துடும், இது வந்து 1 digit போயிடும். ஸோ செகண்ட் கண்டிஷன் நம்பர் 2. கண்டிஷன் நம்பர் 2ல வந்து if the digits are reversed, அப்போ ரிவர்ஸ்ட் என்ன வரும்னா, அப்போ 10y தான் வந்து 10th place and x is the unit place. இது tens, இது ones. ஓகே, tens placeல நம்ம என்ன வச்சோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், this is equation number 1ல x y. இது எப்படி எழுதணும்னா 10x plus y. 10ன்றது என்னன்னா tens place காமிக்குது, yன்றது வந்து 1 unit place. இப்போ இதை நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்கோம். ரிவர்ஸ் ஆர்டர் பண்ணோம்னா நம்ம will get the new number என்னன்னா y x. அப்போ 10y plus x. இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரிஜினல் நம்பர்லேருந்து இந்த ரிவைசிங் நம்பரை வந்து சப்ராக்ட் பண்ணணும், ரெடியூஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ரெடியூஸ் பண்ணோன்னா நமக்கு வர ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 27. அப்போது ஒரிஜினல் நம்பர் இதுதான். ஒரிஜினல் நம்பர் வந்து 10x plus y minus reversing number என்னது 10y plus x equal to 27. அப்போது remove the bracket 10x plus y minus 10y minus to minus into plus minus x is equal to 27. அப்போது 10x minus 10x minus x எவ்வளவு 9x minus 9y equal to 27. So divided by 9 ஆல divide பண்ணோம்னா each and every term 9 ஆல divide பண்ணோம்னா நமக்கு என்னது x minus y equal to 3. This is equation number 2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். x plus y is equal to 5. This is equation number 1. Next x minus y is equal to 3. This is equation number 2. அப்போ y மட்டும் வச்சுட்டு இதை அந்த பக்கம் கொண்டு போனால் y is equal to 5 minus x. அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம்னா, ஒய்யோட வேல்யூ ஆஃப் தி ஈக்குவேஷன் வந்து திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Substitute y is equal to 5 minus x in the equation number 2. 2ல substitute பண்ண போகிறோம். அப்போ x minus 5 minus x equal to 3. So in the place of y we have to substitute 5 minus x. அப்போ x minus 5 minus into minus plus x is equal to 3. அப்போ x எவ்வளவு 2x minus 5 is equal to 3. Therefore 2x is equal to 3 plus 5. அப்போ that is equal to 8. அப்போ 2x is equal to 8 na x is equal to 8 by 2. 4. அப்போ x ஓட வேல்யூ என்ன கிடைச்சதுக்கு 4. x ஓட வேல்யூ 4. இந்த 4 வந்து இதில் இந்த சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்.
y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சப்ஸ்டியூட் x is equal to 4 in equation number 3. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். y ஓட இந்த தேர்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா y is equal to, in the place of x we have to substitute 4. 5 minus 4. Therefore y ஓட value is equal to 1. Therefore x is equal to 4 comma y is equal to 1. Next எலிமினேஷன் மெத்தடில் இப்போ சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஏ அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கும். அல்ஃபபெட் வந்து எதனால இருக்கலாம், வேரியபிளை பொறுத்த வரைக்கும் A to Z. ஸோ இங்கே நமக்கு வந்து ஏ அண்ட் பி தான் வேரியபிளாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூ அண்ட் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எந்த மெத்தட்லனா எலிமினேஷன் மெத்தடில். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 4a plus 3b equal to 65. This is equation number 1. Next a plus 2b is equal to 35. இந்த எலிமினேஷன் மெத்தடில் பார்த்தோன்னா இப்போ நம்ம வேரியபிளை ஒரே மாதிரி எழுதியாச்சு. அதே மாதிரி நம்பரையும் ஒரே மாதிரி எழுதணும், ஒரே மாதிரி கொண்டு வரணும். நாமளே ரீஅரேஞ்ச்மெண்ட். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும், அதாவது சம் சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்து சிம்பிள் வந்து எப்படி இருக்கணும்னா சைன் வந்து டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா தான் நம்ம கேன்சலேஷன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். அப்போது இப்போ இந்த 4a இருக்குது, 3b இருக்குது, 6b இருக்குது. இப்போ 4a வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை 4a ஆக்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 4a ப்ளஸ் 3. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எந்த சேஞ்சஸும் கிடையாது, 65. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த செகண்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளை பை 4 இன் ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம். ஒரு டேர்ம்லேயும் நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 into a 4a plus 4 into 2 8b, that is equal to 4 into 35. 4 into 35. 4 5s are 20, remainder 2. 4 3s are 12. 12 plus 2 is equal to 140. 140. This is equation number 3. புது ஈக்குவேஷன் ஏதாவது கண்டுபிடிச்சோன்னா நம்ம டக்குன்னு அதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போது ஒரே மாதிரி வேரியபிள் வந்துருச்சு, ஒரே நம்பர் இருந்துச்சு. இப்போ நான் சேஞ்ச் த சிம்பிள், சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். சேஞ்ச் த சிம்பிள் வந்து ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ நமக்கு எல்லாமே ப்ளஸில் இருக்கனால இப்போ நம்ம மைனஸாக எல்லாத்தையும் மாற்றிக்கிறோம். இப்போ சேஞ்ச் பண்ண சிம்பிள் தான் எடுத்துக்கணும். இப்போ சேஞ்ச் 4 + 4a minus 4a get cancel. ஏன்னா டிஃப்ரெண்ட் சைன் இருக்கும். இப்போது ப்ளஸ் 3bயில் 3b இருக்குது, மைனஸ் 8b. அப்போது வேரியபிள் எழுதிக்கலாம். -8 + 3. அப்போது -5 ஈக்குவல் டு 140. 140ல் 65 போச்சுன்னா எவ்வளோன்னு பார்க்கலாம். 5. 13ல் 6 போச்சுன்னா 75. அப்போது 75 என்ன 75 -75. ஏன்னா பெரிய நம்பர் சிம்பிள் -75. அப்போ b is equal to -75 divided by -5. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். 75 நம்ம 5 வந்து 75 வந்து 5ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம் 1 5s are 5, ரிமைண்டர் 2 25. 5 times 5 5s are 25. மொத்தம் எத்தனை டைம்ஸு 15 டைம்ஸ். அப்போது பியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 15. இந்த பியோட வேல்யூவை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் 1 2 3 இந்த 3 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we will get the value for a. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இல்லைன்னா செகண்ட் ஈக்குவேஷன் கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் செகண்ட் ஈக்குவேஷன் கொஞ்சம் சின்னதாக இருக்கனால செகண்ட் சப்ஸ்டியூட் b is equal to 15 in equation number 2. எந்த ஈக்குவேஷனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது 2 ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். a plus 2b is equal to 35. then a plus 2 into 15 is equal to 35. then a plus 30. 2 15s are 30 is equal to 35. then a is equal to 35 minus 30. then a is equal to 5. Therefore the solution is x is equal to a is equal to 5 and then b is equal to 15. This is the elimination method. 3.51. So example number 3.51 பார்க்க போகிறோம். solve for x and y. இங்கே பார்த்துங்க இது மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 8x minus 3y is equal to 5xy. This is equation number 1, given equation. Second equation வந்து 6x minus 5y equal to minus 2xy. This is equation number 2.
அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து டிவைடட் பை xyயால் டிவைட் பண்ணுறோம். அப்போது 8x டிவைடட் பை xy minus 3y divided by xy equal to 5xy divided by xy. அப்போது x கேன்சல் ஆயிரும், இங்கே y கேன்சல் ஆயிரும், இங்கே xy கேன்சல் ஆகும். அப்போ வந்து எப்படி ஈக்குவேஷன் வருதுன்னா 8/y minus 3/x equal to 5. இப்போ வந்து நம்ம எப்போவுமே எக்ஸ் டேர்ம்ஸ் தான் வரணும் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணலான்னா -3/x ப்ளஸ் 8/y equal to 5. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே எக்ஸ் டேர்ம் வந்து ப்ளஸ் டேர்மாக வரணும். அப்போது சேஞ்ச் த சிம்பிள் 3/x minus 8/y equal to 5. இப்போது ஈக்குவேஷன் வந்து 8/y minus 3/x is equal to 5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ 8/y எப்படி எழுதிக்கலான்னா 1 that is 8 into 1/y தான் நமக்கு அது 8/y. அப்போது 8/y எப்படி பிரிக்கலாம் 8 into 1/, இந்த 1/y நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா 1/yன்றதை வந்து bன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 3/xன்னு இருக்குது, அதாவது 3 into 1/x தான் என்னது நமக்கு 3/x. அப்போது 1/x is equal to என்னென்னு எடுத்துக்கிறோன்னா ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது மாதிரி டைப் ஆஃப் சம் வந்துச்சுன்னா இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இப்போ ஈக்குவேஷன் போகிறோம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போ 3 becomes எப்படி சேஞ்ச் ஆகுனா 8b minus 3a equal to 5 அப்படி சொல்லி சேஞ்ச் ஆகும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே, அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 2ல் பார்க்குறோம். 2ல் பார்த்தீங்கன்னா 6x minus 5y equal to minus 2xy, இதுவும் divided by xyன்னு போட்டுக்கிறோம். அப்போது 6x by xy minus 5y by xy equal to minus 2xy by xy. அப்போது x get cancel, y get cancel, xy cancel. அப்போ என்ன கிடச்சிருக்குன்னா 6/y minus 5/x equal to minus 2. ஓகே, இப்போ இந்த இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் 6 into 1/y minus 5 into 1/x equal to minus 2. அப்போது நம்ம 1/y என்ன நினச்சிருக்கோம் 1/y is equal to bனும் 1/x is equal to aனும் வச்சுருக்கோம். அப்போது 6b minus 5a equal to minus 2. This is equation number 5. இப்போ solve equation 4 and 5 elimination மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். 8b minus 3a equal to 5. This is equation number 4. Next 6b minus 5a equal to minus 2. This is equation number 5. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து நம்ம ஒரே மாதிரி வேரியபிள் கீழே கரெக்டாக எழுதியாச்சு. நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா இது ரெண்டும் பார்த்திங்கன்னா வேறு நம்பராக இருக்குது. அதில் வந்து போன சம்மில் வந்து ஏல வந்து இது கிடையாது, கோஎஃபிஷியன்ட்லாம் நம்ம ஏல போட்டோம். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தில் பார்த்தா 8 6 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய நம்பரு, 3யும் 5ம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு சின்ன நம்பராக இருக்குது. அப்போது ஈக்குவேஷன் 4 நம்ம என்ன பண்ணுறோன்னா சின்ன நம்பர் இந்த 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 4 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஈக்குவேஷன் 5 வந்து இந்த 3ஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த 3 இந்த மேலே இந்த சேஞ்ச் பண்ணி, ஸோ இதை வந்து 5ஆலையும் இது வந்து 3ஆலையும் இதை வந்து 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது மேலே இருக்கிறத 5ஆல் டிவைட் பண்ணும்போது என்னவா மாறுது 40b minus 15a equal to 25. This is equation number 6. அடுத்து இது இங்கே சேஞ்ச் பண்ணும்போது பாருங்கள் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். சாரி 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 6 are 18b minus 15a equal to minus 6. 3 2s are 6. இப்போ பாருங்கள் ஒரே மாதிரி நமக்கு சிம்பிள் நமக்கு வந்து வேரியபிள் ஒரே மாதிரி இருந்துச்சு, நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சு, ஆனால் சிம்பிள் வந்து நமக்கு ஒரே மாதிரி சிம்பிள் இருக்கலாம். சேஞ்ச் த சிம்பிள். சப்போஸ் வேறு சிம்பிள்ஸ்னால் டேரெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது
மைனஸாக மாறும், மைனஸாக இருக்குது ப்ளஸ்ஸாக மாறும், இங்கேயும் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ இப்போ அடிச்சுக்கலாம். ஸோ வேறு வேறு சிம்பிளாக அடி வாங்குது. அப்போது 40ல் 40Bயில் 18 போகணும், ஏன்னா வெவ்வேறு சிம்பிளாக இருக்குது. 18னா இது வந்து 10ல் 8 போச்சுன்னா 2, இங்கே 22, 3ல் 1 போச்சுன்னா 22. அப்போது 22B ஈக்குவல் டு இங்கே 25ல் 6, 25 + 6, ஏன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கணும். அப்போ 25 + 6 வரும்போது எவ்வளவு 11, மீதி வந்து 31/31 ஓகேவா. அப்போது B இஸ் ஈக்குவல் டு 31/22. இதுதான் என்ன வேல்யூ, B உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் substitute B is equal to 31/22 in equation number 4. 4ல substitute பண்ணுறோம். அப்போது 8B, so 8B minus 3A equal to 5. In the place of B we have to substitute 31/22 minus 3A equal to 5. அப்போது 8 மல்டிப்ளை பண்ணோன்னா இது 2 டேபிள் எடுத்துட்டிங்கன்னா எத்தனை டைம்ஸ், இது 11 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ். மல்டிப்ளை பண்ணால் 1 4s of 4. நெக்ஸ்ட்டு வந்து 4 3s are 12 divided by 11 minus 3A equal to 5. Okay, next minus 3A is equal to 5 minus 124 divided by 11. 124 divided by, sorry, இந்த 11, இது மட்டும் தான் நம்ம வந்து இது வரைக்கும் தான் 11. Take LCM. So minus 3A is equal to 5 minus 124/11. அப்போ LCM எடுக்கும்போது எவ்வளவு 55 minus 124 divided by 11. அப்போது 124ல் 55 போச்சுன்னா 9, நெக்ஸ்ட் 11ல் 69. அப்போது minus 3A is equal to 69/11னா அப்போது A is equal to 69/11 into minus 3. 3 அடிச்சுனா எத்தனை டைம்ஸ், இது 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். அப்போ A ஓட வேல்யூ is equal to minus 23/11. A is equal to என்ன கிடச்சது நமக்கு, minus 23/11. B is equal to 31/22. நமக்கு வேண்டியது என்னன்னா x and y வேல்யூ. அப்போது நமக்கு x is equal, A is equal to என்ன வச்சுருக்கோம், 1/xன்னு வச்சுருக்கோம். B is equal to என்ன வச்சுருக்கோம், 1/yன்னு வச்சுருக்கோம். அப்போது மைனஸ் A ஓட வேல்யூ minus 23 divided by 11 is equal to x, 1/x. அப்போது நமக்கு என்ன 1/x. இப்போ எக்ஸ் இந்த பக்கம் போய் நமக்கு வந்து 1/x வேல்யூ வேணாம், நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரும். அப்போது என்னவாக மாறும், தலைகீழாக மாறும். ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது 11/-23. இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஒய்யோட வேல்யூ வந்து b is equal to 31/22. அப்போ bக்கு என்ன வச்சுருக்கோம், 1/yன்னு வச்சுருக்கோம். அப்போ 31 divided by 22 is equal to 1/yனா இப்போ y is equal to ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போது தலைகீழாக மாறும், 22/31. therefore x ஓட வேல்யூ is equal to 11/-23. அப்புறம் y ஓட வேல்யூ is equal to 22/31. therefore the solution are இப்படி கூட எழுதிக்கலாம், 11/-23 அக்கம்மா 22/31. எனக்கு கிராஃபில் வந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இப்படியும் நம்ம சொல்யூஷனை ஃபைனலாக எழுதிக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் நம்ம வந்து 3.52 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். சால்வ் தீஸ் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த மெத்தட்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா 3x minus 4y is equal to 10. இது எப்படி எழுதிக்கலாம்னா 3x minus 4y minus 10 equal to 0. This is equation number 1. Next 4x plus 3y equal to minus 5. Okay.
4x plus 3y equal to 5. இதை வந்து 4x plus 3y minus 5 is equal to 0. This is equation number 2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சேர்த்து இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஒரு மெத்தட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதையே நம்ம என்ன எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கலாம்னா a1x plus b1y plus c1 is equal to 0. இது வந்து ஃபார்முலா வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். a2x plus b2y plus c2 is equal to 0. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா a b c இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும், b c a b அப்படி. ஃபஸ்ட்டு b c, அதுக்கு ஃபஸ்ட்டு b c, இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து c a, அடுத்து வந்து b கிட்டே வந்து முடியுது. அது எப்படி எழுதணும், b1 b2, அடுத்து வந்து c1 c2, நெக்ஸ்ட் வந்து a1 a2, அதாவது b to c, c to a, again to b, அப்போ b1 b2 இது. ஸோ இந்த இடத்துல வந்து x y கான்ஸ்டன்ட்டாக இப்படி போட்டுருக்கோம். ஸோ எக்ஸோட வேல்யூனா இந்த ரெண்டு பேர், இப்போ ஒய்க்குனா இது ரெண்டு பேர், கனெக்டிவிட்டியாக 1க்கு வந்து இது ரெண்டு பேர். ஓகே, இதுதான் நமக்கு, இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது b1 c2, இப்படி போகும்போது மைனஸாக மாறும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் எக்ஸுக்கு. அப்போது c1 b2 ஈக்குவல் டு y எடுக்கும்போது இது ரெண்டு பேர் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது c1 a2 மைனஸ் இப்படி கீழேருந்து மேலே போகும்போது மைனஸ் a1 c2. அப்போது கான்ஸ்டன்ட் 1க்கு வந்து இந்த ரெண்டு பேர், அப்போது a1 b2. நெக்ஸ்ட்டு இப்படி போகும்போது மைனஸ் போட்டுக்கணும், மைனஸ் a2 b1. இதுதான் வந்து ஃபார்முலா. இதை நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னா இது ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டலாம். இப்போ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சம்மில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 3x minus 4y minus 10 equal to 0. அடுத்து 4x plus 3y minus 5 is equal to 0. இதெல்லாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா a1 a2 b1 b2 c1 c2. அப்போது எக்ஸுக்கு நேராக நம்ம வந்து a b c இந்த ஆர்டரில் தான் இருக்குது ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து b to c போகிறோம். திஸ் இஸ் ஃபஸ்ட் நம்பர். அடுத்து c to a வரும். இது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் வந்து அகெயின் வந்து எங்கே போகுது, 3ல் கொண்டு போய் முடிக்கிறோம். அப்போது ஃபஸ்ட்டு பியோட அப்போது எக்ஸு போட்டுக்கிறோம். எக்ஸு கேயில் வந்து b தான் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து -4 + 3. அப்புறம் அடுத்து என்ன வரும், சியோட வேல்யூ -10 -5. அடுத்து வந்து ஏவோட வேல்யூ 3 4. நெக்ஸ்ட்டு பியோட முடிக்கிறோம் -4 நெக்ஸ்ட்டு 3. அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் எக்ஸ், இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒய், இது ரெண்டுத்துக்கு நடுவில் கான்ஸ்டன்ட்டாக. இப்போது எக்ஸோட வேல்யூ நம்ம எழுத போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது -4 × -5, மைனஸ் டு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போது 4 × 5 எவ்வளவு, 20. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இது 3 × -3 × 10 -30. ஆல்ரெடி இது வந்து நமக்கு இப்படி கீழேருந்து மல்டிப்ளை பண்ணாவே மைனஸ் வந்துடணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு y டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். -10 × 40 -40 மைனஸ் இப்போ கீழேருந்து போகிறனால மைனஸ் போட்டோம். -5 × 3 -15 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இப்போ இது ரெண்டுத்தையும். அப்போ 3 3s are 9 மைனஸ் இந்த ஈக்குவல் இந்த சிம்பிள் போடுறதுனால மைனஸு 4 × -4 எவ்வளவு, -16. இப்போது எக்ஸ் டிவைடட் பை 20 மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் 30 ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை -40
minus to minus plus 15 equal to 1 divided by 9 plus minus to minus plus 16. அப்போ x divided by 50 then y divided by minus 40 ல 15 போச்சுனா எவ்வளவு 25 அப்போ divided by minus 25 equal to 1 divided by 9 plus 16 is equal to 25. இப்போ x divided by compare பண்ணுறோம் x divided by 50 னா constant term 1 by 25. அப்போ x is equal to 50 divided by 25. இந்த 50 இந்த பக்கம் போகுது நமக்கு வேண்டியது x மட்டும்தான். அப்போ 15 கீழே இருக்குது மேலே ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும் மேலே. அப்போ இது அடிச்சுன்னா எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ். அப்போ xோட வேல்யூ is equal to what 2. Next y divided by minus 25 equal to 1 by 25. Then y is equal to minus 25. இந்த minus 25 equal அந்த பக்கம் போகுது நியூமரேட்டராக மாறுது 25. cancel பண்ணா 1. அப்போ y ஓட value is equal to what? minus 1. So this is the solution. So நம்ம வந்து pair பண்ணி எழுதும்போது 2, minus 1 equal to 0. அடுத்து 4x plus 3y minus 5 is equal to 0. இதெல்லாம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா a1 a2 b1 b2 c1 c2. அப்போது எக்ஸுக்கு நேராக நம்ம வந்து a b c இந்த ஆர்டரில் தான் இருக்குது ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து b to c போகிறோம். திஸ் இஸ் ஃபஸ்ட் நம்பர். அடுத்து c to a வரும். இது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் வந்து அகெயின் வந்து எங்கே போகுது 3ல் கொண்டு போய் முடிக்கிறோம். அப்போது ஃபஸ்ட்டு பியோட அப்போது எக்ஸு போட்டுக்கிறோம். எக்ஸு கேயில் வந்து b தான் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து -4 + 3. அப்புறம் அடுத்து என்ன வரும் சியோட வேல்யூ -10 -5. அடுத்து வந்து ஏவோட வேல்யூ 3 4. நெக்ஸ்ட்டு பியோட முடிக்கிறோம் -4 நெக்ஸ்ட்டு 3. அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் எக்ஸு, இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒய், இது ரெண்டுத்துக்கு நடுவில் கான்ஸ்டன்ட்டாக. இப்போது எக்ஸோட வேல்யூ நம்ம எழுத போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது -4 into -5 மைனஸ் டு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போது 4 into 5 எவ்வளவு 20. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இது 3 into -3 into 10 -30. ஆல்ரெடி இது வந்து நமக்கு இப்படி கீழேருந்து மல்டிப்ளை பண்ணாவே மைனஸ் வந்துடணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். -10 into 40 -40 மைனஸ் இப்போ கீழேருந்து போகிறனால மைனஸ் போட்டோம். -5 into 3 -15 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இப்போ இது ரெண்டுத்தையும். அப்போ 3 3s are 9 மைனஸ் இந்த ஈக்குவல் இந்த சிம்பிள் போடுறதுனால மைனஸு 4 into -4 எவ்வளவு -16. இப்போது எக்ஸ் டிவைடட் பை 20 minus into minus plus 30 equal to y divided by -40 minus to minus plus 15 equal to 1 divided by 9 plus minus to minus plus 16. அப்போ x divided by 50 then y divided by -40 ல 15 போச்சுனா எவ்வளவு 25. அப்போ divided by -25 equal to 1 divided by 9 plus 16 is equal to 25. இப்போ x divided by compare பண்ணுறோம். x divided by 50 னா constant term 1 by 25. அப்போ x is equal to 50 divided by 25. இந்த 50 இந்த பக்கம் போகுது நமக்கு வேண்டியது x மட்டும்தான். அப்போ 15 கீழே இருக்குது மேலே ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும் மேலே. அப்போ இது அடிச்சுன்னா எத்தனை டைம்ஸு 2 டைம்ஸ். அப்போ xோட வேல்யூ is equal to what 2. Next y divided by -25 equal to 1 by 25. Then y is equal to -25. இந்த -25 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகுது நியூமரேட்டராக மாறுது 25. கேன்சல் பண்ணால் 1. அப்போ y ஓட வேல்யூ is equal to what -1. So this is the solution. So நம்ம வந்து பேர் பண்ணி எழுதும்போது 2, -1.
Example 3.53. Solve by cross multiplication. ரெண்டு equation கொடுத்திருக்காங்க. அப்ப இதை எழுதிக்கலாம். 3x plus 5y equal to 21. அப்போ 3x plus 5y minus 21 equal to 0. இங்க minus 7x minus 65 minus 49 இந்த பக்கம் போகும்போது plus 49 is equal to 0 எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ cross multiplicationல நம்ம x1 எப்படி எழுதுவோம்? a b c ல first b to c first step, next c to a second step, third step வந்து a to b. அப்போ x வந்து b1 b2 னா first rearrange பண்ணிக்கலாம். 3x plus 5y minus 21 equal to 0 minus 7x minus 6y minus 6y minus 6y plus 49 equal to 0. So, this is a1 a2 b1 b2 c1 c2. அப்போ x வெச்சிக்கலாம். இப்போ first b1 b2 னா அப்போ 5 minus 6 அடுத்து c1 னா minus 21 49. அடுத்து y க்கு நேரா அடுத்து என்ன எழுதுவோம்? 3 minus 7 அடுத்து b வந்து 5 minus 6. அப்போ இது ரெண்டுத்துக்கு நேரா வந்து y, இதுக்கு ரெண்டுன்னு 1. இப்போ x divided by இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 into 49 இங்கே minus 6 into minus 21 equal to இப்படி. நெக்ஸ்ட்டு y divided by இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். minus 21 into minus 7 இந்த arrow mark இப்படி மேலே கீழேருந்து மேலே போகிறனால minus 3 into 49 equal to இங்கே போடுறோம் equal to 1 divided by 3 into minus 6. இப்போ இந்த arrow mark போடுறனால இங்கே minus 7 into 5. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். x divided by 5 into 49. 5 9s are 45, remainder 4, 5 4s are 20, 24. So 245 minus to minus plus 21 into 6. 1 6 are 6, 2 6 are 8, 12. அப்போ 126 equal to y divided by 21 into 7. 1 7s are 7, 2 7s are 14. அப்போ plus minus to minus plus. அப்போ 147 minus இங்கே 3 into 49. அப்போ 3 into 49 போது 3 9s are 27, remainder 2. 3 4s are 12. 12 plus 2 வந்து 14. அப்போ 147 equal to 1 divided by minus 18 minus into இது minus 7 into 5 எவ்வளவு minus 35. அப்போ என்ன வரும்னா அப்போ இங்கே xக்கு 246 divided 245 minus 126. 15ல 6 போச்சுன்னா 9, 3ல 1 போச்சுன்னா 1. அப்போ x divided by 119 equal to plus 47 minus 47 is 0. அப்போ y divided by 0 equal to இங்கே 1 divided by minus 18 minus to minus plus 35. அப்போ 35ல 18 போகணும். அப்போ 15ல 8 போச்சுன்னா 7. அப்போ 2ல 17. ஓகேவா? அப்போ x divided by 119 equal to y divided by 0 equal to 1 divided by 17. Compare this.
x divided by 119 equal to 1 by 17. அப்போ x ஓட value is equal to 119 divided by 17. இது அடிச்சினா எத்தனை டைம்ஸ்னா வந்து 7 times. அப்போ x ஓட value is equal to what? 7. இங்கே y by 0 is equal to 1 by 17. அப்போ y is equal to what? 0 by 17. அப்போ y ஓட value is equal to 0. Therefore, the solution is என்ன வரும்? 7, 0.